தேமுதிகவை பற்றி குறை சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. லஞ்ச ஊழல் வழக்கு இருக்குது, சொத்து குவி வழக்கு இருக்குது, கள்ளச்சாராய வழக்கு இருக்குது, குண்டர் சட்டத்தில் கைது இருக்குது, ஏதாவது கனிம வள கொள்ள வழக்கு இருக்குது, ஊழல் வழக்கு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றம் தேமுதிக மேலே யாராவது சுமத்த முடியுமா? ஒரு குற்றம். 21 வருஷ கட்சி, 29 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு தலைவர், எதிர்கட்சி தலைவரா சட்டசபைக்கு போன ஒரு கட்சி, ஒரே 1% ஏதாவது தேமுதிக மேல யாராவது களங்க விளைவிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இந்த கட்சியை எப்படி அவமானப்படுத்தணும், எப்படி ஒரு நெகட்டிவா இதை ப்ரொபகண்டா பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவர்களுக்கு தெரிந்தது 2 விஷயம்தான். எப்படி கேப்டனை தவறானவரா குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவா மக்கள் கிட்ட கொண்டு போனாங்களோ அது போல இன்னைக்கு என் மீதும் எங்க தலைமையின் மீதும் கழகத்தின் மீதும் குற்றம் சொல்லணும்னா 2 தான் சொல்ல முடியும். ஒன்னு பேரம் இல்ல பேட்டி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? நாங்க ஒரு வண்டி வாங்கி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது, அது ஏதோ திருப்பதிக்கு எடுத்துட்டு போனா அது இப்ப என்னமோ இப்பதான் வாங்குறோன்றாங்க. என்ன இவங்க அப்ப என்ன ஒரு வண்டி வாங்குற தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? நான் கேட்கிறேன், ஒரு கார் வாங்குற தகுதி ஒரு கேப்டன் குடும்பத்துக்கு இல்லையா? கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் கேப்டன். தான் சம்பாதித்ததில் 90% மக்களுக்காக உதவி செய்தவர் கேப்டன். அவர் செய்கிற ஒரு உதவிக்கும் பின்னாடி இருந்தவள் நான் என்பது இந்த உலகம் அறியும். அதனால குறை சொல்ற வாய் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், கொலைக்கிற நாய் கொலைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தேமுதிகவுக்கோ எங்களுக்கோ கிடையாது என்பதை உறுதியாக நான் சொல்றேன். தேமுதிக 0.5% தர விட்டுருங்க, எங்களை ஏன் பேசுறீங்க தேமுதிக பத்தி? 0.5 கட்சி, 0.5 கட்சி, 0.5 கட்சி. இவங்களுக்கு எதுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட் இவ்வளவு கொடுக்குறாங்க? உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு சீட் கொடுத்தது? யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு விவாதத்திலும் ஒவ்வொரு யூடியூப்லயும் ஏன் அதை பத்தி விவாதிக்கிறீங்க? ஏன் விவாதிக்கிறீங்க நான் இன்னைக்கு கேட்கிறேன். 0.5 கட்சி தானப்பா? ஆமா 0.5 தான், விட்டுருங்க எங்களேன்றா. ஏன் விவாதத்துக்கு கொண்டு வரீங்க? தேமுதிக என்ற வார்த்தை இல்லாமல் எந்த யூடியூபாவது எந்த விவாதத்திலாவது யாராவது இன்னைக்கு பேச முடியுமா? நீங்க குறை சொன்னாலும் தேமுதிக தான், வாழ்த்தினாலும் தேமுதிக தான், உயர்த்து பிடிச்சாலும் தேமுதிக தான்.